ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் ஸ்டடி தமிழ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு ரெகுலராக வரும். இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் எக்ஸாம் 2026க்கான கொஷின் பேப்பர் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் மேலும் வீடியோஸ் போட நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த கொஷின் பேப்பரை பார்த்துட்டு போனாலே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். இந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கோங்க. 2 மார்க்ஸுக்கு அட்லீஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணுங்கள். 5 மார்க்ஸுக்கு அட்லீஸ்ட் 5 பாயிண்ட்ஸ் ரைட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டயக்ராம்ஸ் இருந்தால் நீட்டாக பென்சிலில் போடுங்க. எல்லா கொஷினையும் அட்டன் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ்க்கெல்லாம் சப்டாபிக்ஸ் போட்டு எழுதுங்க. இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், ஃபார்முலாஸ் அண்ட் ஃபைனல் ஆன்சரை பாக்ஸ் போட்டு ஹைலைட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இன்னும் வீடியோஸ் போட நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற நம்ம வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு வேணுன்ற கொஷின் பேப்பர்ஸை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையே 8th ஸ்டாண்டர்டுக்கு ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வர 9th ஸ்டாண்டர்டுக்கும் ரெகுலராக வீடியோஸ் போடலான்னு இருக்கோம். அதுக்கு உங்கள் சப்போர்ட் நிச்சயம் வேணும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல்லையே 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு உங்கள் சப்போர்ட் வேணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் போகிறீங்கன்றதுனால நம்ம சேனல்லையே 9th ஸ்டாண்டர்டுக்கும் ரெகுலராக வீடியோஸ் போடலான்னு இருக்கும். அது வேணும்னா ஓகேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் ஈஸின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின் பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கான்ட்டு. கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்தால் ஈஸின்னு கமெண்ட் பண்ணுங்கள், அல்லது டஃப்பாக இருந்தால் டஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். பார்ப்போம் எத்தனை பேருக்கு கொஷின் பேப்பர் ஈஸியாக இருக்குது அண்ட் எத்தனை பேருக்கு டஃப்பாக இருக்குன்னுட்டு. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ.